நீ வைத்தியர் ரூமுக்குள்ள போன 2வது நிமிஷம் நான் கத்தி வீட்டுல இருக்கிற மொத்த பேரை வர வச்சுறேன். அடுத்த 10வது நிமிஷம் உன் கல்யாணம் தான். இருந்தாலும் அவர் என்ன ரேப் பண்ணிட்டாருன்னு வெளியில தெரிஞ்சா அவர் பேரு கெட்டுருமே. இப்படியே நீ பேசிட்டு இருந்த உன் வாழ்க்கை கெட்டுரும். போ, சொன்னதை மறந்துடாத. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேய்க்காத, தர தேஞ்சிர போகுது. இங்க எதுக்கு வந்த? ரூம சுத்தம் பண்ணலான்னு. ஆள் இல்லாத ரூம்ப சுத்தம் பண்றவள கூட நம்பிடலாம். ஒரு ஆம்பளை தனியா இருக்க ரூம்ப சுத்தம் பண்றவள நம்பவே கூடாது. கிளம்பு. இன்னும் 1.5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். 1.5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிருமா? யா. ஏய், என்ன பண்ற? ஏய், எதுக்கு இப்ப சட்டையெல்லாம் கிழிக்கிற? வெயிட் அண்ட் see. உன்னை வெறுமனே பார்க்க முடியாது, இதுல வெயிட் பண்ணி வேற பார்க்கணுமா? ஏய், நீ என்ன முடிவுல வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. கிளம்பு. ஏய், கையெடு. அத நான் சொல்லணும். நோன்னு எல்லாரும் வா. எங்க டம்ளரை காண? பானைக்குள்ள இருந்து கை எப்படி வந்தது? கத்துன ஆள் வந்துருவாங்க. வெளியில போடி. என்ன உங்க அண்ணன் ஈமுக்கோழி மேல இடி விழுந்த மாதிரி நிக்கிறேன். ஏய், ரொம்ப உழுக்காத, எலும்பெல்லாம் உதிர்ந்துரும். I am waiting. உங்க மூஞ்சிக்கு வில்லத்தனை ஒர்க் அவுட் ஆகாது. சாமி, சாப்பிட வேணுமா? இதோ சேத வாங்கிக்கோங்க. என்ன திமிர் பாத்தீங்களா? இவனுக்கெல்லாம் எது காசு கொடுக்குறீங்க ரவி? பைத்தியக்கார பையல, அறிவில்லை உனக்கு? இன்னொரு தடவை இங்க உன்னை பார்த்தா அடிச்சே கொண்டு மரியாதை இங்க இருந்து போயிடு. எங்கடா போனீங்க எல்லாரும்? டேய் டேய் ஹஷ், என்ன எங்கடா வந்த? டேய் சுரேஷ், டேய் தம்பி, எப்படியா தொட்டில் விழுந்த? என்னாச்சு? தவறி தொட்டில் விழுந்துட்டானா? பார்த்து சுரேஷ், பார்த்து போங்க. அப்பா பாரு சுரேஷ், நீ ஏன்டா தண்ணி இருக்க? நல்ல வேளை ஒண்ணும் நடக்கல. வீட்டுக்குள்ளேயே விளையாடுறானா கேக்குறியா? ஏன்டா அங்க போன? இப்ப கேள்றி,
இதான் நீ பிள்ளைய பாத்துக்க லட்சணமா? இதை விட வெட்டி முறிக்கிற வேலை என்ன இருக்கு உனக்கு? பகல் பூரா நான் தானே பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டா என்ன? எனக்கு வேற வேலை இல்ல. ஏண்டா அந்த பொம்மை என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ராத்திரி கூட அதை விட்டு இருக்க மாட்டேங்கிற. ஆமாம், அந்த பொம்மை யார் கொடுத்தா? நசக்கா. சரி, அதான் தண்ணியில் இருந்துருச்சே. யாராச்சும் பெரியவங்களை கூப்பிட்டு எடுக்க சொல்லிக்கலாம்ல. ஏன் நீ போய் எடுத்த? அது என்ன தானே எடுக்க சொல்லுச்சு. எது? அதான வீட்டு இருக்குது அது. இப்படிதான் என்ன அடிக்கடி தொலை பண்ணுது. சரி, இது உங்கள் அம்மாட்ட சொன்னியா? சொன்னா பயந்துடுவாங்க. அது எப்படி இருக்கும்? சொல்லு, எப்படி இருக்கும்? என்ன? இல்லை, கிணத்தடியில் இருந்த ரோஜாப்பூ, செவுத்தில் இருந்த சாயம், அது மட்டும் இல்லை, அந்த பையன் வச்சுருந்த பொம்மை எல்லாம் ஒன்றுது. சொல்லு, டிரைவரை ஏன் கொலை பண்ண? സാറേ இந்த வீட்டில் நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நீ தான் காரணம். உண்மையை சொல்லு. അയ്യോ സാറേ, നിങ്ങൾ നിனைக்கிற மாதிரி അല്ല. എന്റെ ജാതകത്തില് ദോഷം இருக்கிறதுனால 18 நாள் தொடர்ந்து பூஜை ചെയ്താൽ എന്റെ കല്യാണം നടക്കുമെന്ന് എന്റെ ചിറ്റപ്പനാ சொன்னது. அவர் பெரிய நம்பூதிரி. அன்னைக்கு ராத்திரி கூட ഞാൻ പൂജയ്ക്ക് ரெடி பண்ணும்போது வாசல்ல ஏதோ பைக் சத்தம் கேட்டது. பூஜை பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ഞാൻ ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்ப கையிலிருந்த சாயம் செவுத்துல ஒட்டிடுச்சு. சாரே, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. பைக் சத்தம் கேட்டதுன்னு சொன்னியே, எந்த பக்கம்? என்ன பாக்குறீங்க? இல்லை, அன்னைக்கு நடந்த தகராறில் அவனுக்கு ஒரு கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதை வச்சுட்டு அவனால் பைக் ஓட்டியிருக்க முடியாது. கூட யாராச்சும் இருந்திருக்கணும். എന്താ ഇത്? மரத்தூள். நம்ம ஊர்ல இருக்கிறதே 2 கார்பெண்டர் தான். அதுல ஒருத்தனுக்கு பலகை விழுந்து முதுகெலும்பு உடைஞ்சு போச்சு. இந்த ராமகிருஷ்ணங்கிறவன் தான் சின்ன சின்ன வேலையை எடுத்து செஞ்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம கோயில் வேலையை கூட அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கோம். ஆமா, எதுக்கு கேட்குற? இல்லை, கேமரா ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம், அதான்.